எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நல்ல வேளை லீவு வந்து நம்மள காப்பாத்துச்சு. லீவு மட்டும் வரலைன்னு வச்சுக்கங்களேன், நம்மள செஞ்சு விட்டுருப்பாங்க. ஏசியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் பயங்கரமான பிளட் பாத் நேத்து. ஆனா நம்ம லீவ போட்டு ஜாலியா ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில நெறைய பேர் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னங்க இந்த வருஷம் பூரா லீவாவே இருக்கு. பிப்ரவரி மாசத்துல ஒண்ணு தான் லீவ் இல்லாம இருந்தது. ஆனா அதுவும் மார்ச் மாசத்துல 3 நாளா லீவ் வந்து அதையும் சரி கட்டிட்டான். அதுக்கப்புறம் ஏப்ரல், மே, ஜூன் எல்லாமே லீவா இருக்கு. வெச்சாண்டி ஆப்பு அப்படின்ற மாரி ஜூலை, ஆகஸ்ட் 2 மாசத்துல லீவே இல்ல. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. வரக்கூடிய ரிசல்ட்டுகள அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாரி தான் இருக்க போகுது. இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு சந்தோஷமான தகவல் எடுத்துட்டு வந்திருக்கேன். ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் அப்படின்ற மாரி ரிட்டர்ன் ஆஃப் த எஃப்ஐஐஸ் எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 383 கோடிக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு அமௌண்ட்டா அப்படின்ற மாரி நெனச்சிராதீங்க. அவங்க 10,00,000 கோடிக்கு வித்துட்டு, வெறும் 20,000 கோடி பணத்த போட்டாங்கன்னா போதும், நம்ம நிஃப்டி 2,000 பாயிண்ட்டுக்கு பக்கம் ஏறுனதெல்லாம் சமீபத்தில நடந்திருக்கு. அதனால அவங்க வந்து 100 கோடிக்கு வாங்குனா கூட மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான். நண்பர்களே, இந்த நேரத்தில எஃப்ஐஸ் வாங்குனா மட்டும் தான் நம்ம மார்க்கெட் ஏறுமா? அல்லது குறிப்பிட்ட பங்குகள் ஏறுமா? அப்படின்னா, அப்படி கிடையாது. எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங் பெர்சன்டேஜ் அதிகமாக இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி, அல்லது அவங்க அந்த ஸ்டாக்க விட்டு வெளிய போனாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்ல பல்வேறு பங்குகள் ரொம்பவுமே அதிகமான அளவுல ஏறி இறங்கிட்டு தான் இருக்கும். இந்த பஜாஜ் கன்சியூமர் அப்படின்ற பங்குல நம்ம பார்க்கும்போது, எஃப்ஐஸ் வந்து அவங்களுடைய ஹோல்டிங்ஸ பெரிய அளவுல உயர்த்தியிருக்காங்க. 16% அவங்களுடைய ஹோல்டிங் பெர்சன்டேஜ் அப்படின்னு காமிக்குது. அதுக்கு தகுந்த மாரி அந்த ஸ்டாக்கினுடைய விலை வந்து உச்சத்தில பறந்திருக்காம். வெறும் ரூ. 150 இப்ப ரூ. 600 வந்திருக்கு. இதெல்லாம் ஓவர் பிரதர். அந்த செக்டர்ல பழம் தின்னு கொட்டை போட்ட கோத்ரேஜ் கன்சியூமர் அதெல்லாம் 52 வீக் லோல இருக்கு. அதனுடைய முதலீட்டாளர்கள எஃப்ஐஸ் வந்து கொஞ்சம் ஹோல்டிங் பெர்சன்டேஜ் குறைச்சிருக்காங்க சமீபத்தில. அதே மாரி டாபர் இண்டியா அவனும் பெரிய ஆள் தான் இந்த செக்டர்ல. அது 52 வீக் லோல போய்க்கிட்டு இருக்கு. அதுலயும் வந்து முதலீட்டாளர்கள எஃப்ஐஎஸ் குறைச்சிருக்காங்க தான். ஸோ எஃப்ஐஎஸ்னுடைய என்ட்ரியும் சரி, எக்ஸிட்டும் சரி பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்படி பார்த்தா இந்த டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு பங்கு. அதில என்ன பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஸ் அவங்களுடைய ஹோல்டிங் பெர்சன்டேஜ் சாதாரணமாக 0.78லேருந்து 0.99 தான் சமீபத்தில உயர்த்தியிருக்காங்க. ஆனா அவன் ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ரூ. 200லிருந்து ரூ. 700 வந்து உச்சம். அதே மாரி இந்த ரேட் கெயின் அப்படின்ற பங்கும் மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டி 450லேருந்து 850க்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதில எஃப்ஐஸ் வந்து சிறிய அளவுல தான் தங்களுடைய ஹோல்டிங் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் எஃப்ஐஸ் வந்து சிறிய அளவுல என்ட்ரி ஆனாலும் சரி, பெரிய அளவுல என்ட்ரி ஆனாலும் சரி, நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் உண்டு என்பது இது போன்ற தகவல்கள் உறுதி செய்கிறது. அண்ணே நீங்க நல்லா மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற மாரி நம்மளுக்கு ஒரு பிரச்சனை போச்சுன்னா, இன்னொரு பிரச்சனை வந்துருது. இப்ப தான் இந்த யுஎஸ் ஈரான் வார் பிரச்சனைய முடிச்சு வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப டெக் ஸ்டாக்குகளெல்லாம் ப்ராஃபிட்ட புக் பண்ணி கன்னாபின்னான்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த குளோபல் மார்க்கெட்ஸ் பிளட் பாத்லருந்து நம்ம நேத்து விடுமுறை என்பதனால தப்பிச்சுட்டோம். நண்பர்களே நம்மளுக்கு சமீபத்தில வந்திருந்த இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன மே மாசத்துல நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்கள்லாம் வந்து ரொம்ப கம்மியாக பணத்த போட்டிருக்காங்க. 40% வளர்ச்சி. அதனுடைய வளர்ச்சி வந்து 40% குறைவாக பணத்த போட்டிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி ரூ. 100ன்னு பணம் போட்டிருந்தாங்கன்னா, இப்ப வெறும் ரூ. 60ன்னு தான் பணம் போட்டிருக்காங்க அப்படின்ற மாரி அர்த்தம். ஆனா இது போன்ற தகவல்கள் வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சிய குடுக்குது. இந்த ஆதித்ய பிர்லா சன் லைஃப் எய்ம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க டார்கெட் வைக்கிறாங்க. நாங்க இந்த மாரி 3 வருஷத்துல எங்களுடைய அசெட் அண்டர் மேனேஜ்மென்ட்ட வந்து டபுள் பண்ணுவோம் அப்டின்ட்டு. அப்போ ஒவ்வொரு எய்ம்ஸயுமே இப்படி தானே யோசிப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அசெட் அண்டர் மேனேஜ்மென்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட் மேல ஏறி அவங்களுடைய அசெட் அண்டர் மேனேஜ்மென்ட் இன்கிரீஸ் ஆனாலும் பரவால்ல. அவங்க போய் இன்னும் நெறைய கிளையன்ட்கள புடிச்சு அவங்க பணத்த வாங்கி உள்ள போட்டு அதன் மூலியமாக ஏஎம் இன்கிரீஸ் ஆனாலும் பரவால்ல. எப்படியோ மியூச்சுவல் ஃபண்டுகளே வந்து நம்மளுடைய மார்க்கெட்ட காப்பாத்திரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பல பேர்த்துக்கு இருக்கு. கூடவே இந்த எஃப்ஐஸ் பசங்களும் பணத்த போட்டு எப்படியாவது மார்க்கெட்ட காப்பாத்தி விட்டாங்கன்னா, ரொம்ப நல்லா தான் இருக்கும். நண்பர்களே குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்துருச்சுனாவே, ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம். மேலேயோ, கீழேயோ பெருசா ஏறி இறங்கலாம் அப்படின்ற மாரி தான் பல ஷேர்கள் இருக்கும். திரும்பி பாப்புலராக இருக்கக்கூடிய ஷேர்கள்ல தான் நீங்க இந்த மாரி நடக்கிறத பார்ப்பீங்க. பாப்புலரா இல்லாத ஷேர்கள் வந்து அப்படியே பாம்பு மாரி நல்லா அப்படியே நெளிஞ்சுக்கிட்டு கிடப்பான். உனக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்ன்னு ஒண்ணு வருது. அது உனக்கு தெரியுமா? தெரியாதா? அப்படின்னு நம்ம கேட்போம். அவன் எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் பாட்டுக்கு ரிசல்ட் வெளிய வந்தாலும்,
டெட்லைனாக தான் இருக்கும். ஆனால் சில பங்குகள்லாம் பயங்கரமாக ஏறி இறங்குவான். ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியும் சில நாட்களுக்கு முன்னாடி ஏறி இறங்கும். ரிசல்ட் வந்து அடுத்த சில நாட்களுக்கும் பெரிய மூவ்மெண்ட் என்பது காமிச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் போன ரிசல்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் பார்க்குறது பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர்னுடைய சார்ட். அது வந்து போன ரிசல்ட் சீசன் வருது அப்படின்னோடனே ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டான், சில நாட்களுக்கு முன்னாடி பிக்கப் ஆக ஆரம்பிச்சிட்டான். என்ன ரேட்டுக்குன்னா ஒரு ரூ. 72 ஒரு ரூ. 92 வரைக்கும்லாம், ஒரு ரூ. 90 வரைக்கும்லாம் பிக்கப் ஆகி மேல் நோக்கி வந்தான். உடனே பல பேர் மனக்கணக்கு போட்டாங்க. சரி, ரூ. 100 கீழ இருக்கக்கூடிய பங்குகள் ஓரளவுக்கு பிக்கப் ஆகும்போது ரூ. 100 வந்து தொடும் அல்லது 100ஐ தாண்டும் அப்படின்ற மாதிரி பல பேர் கணக்கு போட்டாங்க. பட் எனிவே அது வந்து போன குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் நடக்காமல் போயிடுச்சு. இப்போ இதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இதே மாதிரி இன்னும் சில நாட்களில் வரப்போகுது. அப்போ ஏதாவது பிக்கப் ஆகி 100 தாண்ட போகுதா அல்லது மறுபடியும் கீழே ரூ. 70 போக போகுதா அப்படின்றதான் இப்போ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஆனால் இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் போன்ற பங்குகளுக்கெல்லாம் எத்தனையோ பேர், அதாவது ஹவுசிங் ஃபைனான்ஸில் பாருங்கள் எவ்வளவு போட்டிகள் வந்துடுச்சு அப்படின்ட்டு. இப்போ இந்த ஆவாஸு, ஆதார், ஹோம் ஃபர்ஸ்ட்னெல்லாம் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பங்குகள் இருக்குது. அந்த ஆவாஸுமே ஒரு கட்டத்தில் வந்து ரூ. 1000 1400ன்னு வந்திருக்கான். சின்ன கம்பெனி தான் ஆவாஸ் ஃபைனான்சியர்ஸ் அப்படின்றது. இந்த ஆதார் ஹவுசிங் ஃபைனான்ஸ் எல்லாம் ரொம்ப சின்ன ஆள் தான். ஆனால் அவன் வந்து 52 வீக் ஹை பக்கத்திலே வந்திருக்கான். என்னடா இது? அப்போ ஊரில் பெரிய ஆளுகளுக்கெல்லாம் மதிப்பே இல்லையா? இப்போ இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ஆதார் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பார்த்தா 985 கோடிக்கு தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அப்படின்றத எடுத்து பார்த்தா 2903 கோடிக்கு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பா, சில வருடங்களுக்கு முன்னாடி 2023ல் 300 கோடி லாபம், இப்போ 669 கோடி லாபம். அது டபுள் பண்ணியிருக்கு. அப்போ ஆதார் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இது 2-3 தடவை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பானா, ஒரு டவுட் அப்படின்ற ஒரு இடத்துல நான் போய் பார்க்குறேன். 141 கோடி லாபத்துக்கு இப்போ 311 கோடி. அவங்களும் ஆமாம் டபுளுக்கு மேலே கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் இந்த மாலையும் மரியாதையுமா? அப்போ பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வச்சுருக்கவங்க என்ன நினைப்பாங்க? சரி, அந்த அளவுக்கு நாங்கள் வளர்ச்சி இல்லைனாலும் எங்களுக்கு அளவு போட்டு கொடுக்கணும்ல நீங்கள். 52 வீக் ஹை மறுபடியும் ரூ. 200 பக்கத்தில் போகாட்டியும் பரவாயில்ல, ஒரு 100, 150 அப்படி வந்து ஆகாதா? அதே மாதிரி ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் அப்படின்ற பங்குமே போன குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் ஓரளவுக்கு மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். ஸோ ஒவ்வொரு ட்ரேடர்கள் மனசில் என்ன இருக்கும்னு தெரியாது. சில பேர் இந்த பங்கு பெருசாக வால்டிலிட்டி இருக்குமோ, சில பேர் அந்த பங்கு பெருசாக வால்டிலிட்டியாக இருக்குமோன்னு நினைப்பாங்க. பட் பொதுவாக இந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ் செக்டரே போன குவார்ட்டரில் ஆடி இருக்கான். ஆனால் அது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசனுக்காக ஆடி இருக்கா அல்லது போர் நிறுத்த ஒப்பந்தம் வரும்பொழுது ஆடி இருக்கா அப்படின்ட்டு. நண்பர்களே, நம்ம நாட்டில் இப்போதைக்கு ஃபியூச்சரிஸ்டிக் எதிர்காலத்தில் ஓரளவுக்கு செக்டர்கள் உருப்படுமா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள. செய்திகள் என்னென்னா, இந்த மினரல் சம்பந்தப்பட்ட செய்திகள் இருக்குது. ஏன்னா இந்த சைனா வந்து ரேர் எர்த் மினரல் ரிலேட்டடாக பல்வேறு கட்டுப்பாடுகள் போடும் பொழுது நம்ம நாட்டிலே ஓரளவுக்கு வருமா அப்படின்னு சும்மா ஒரு மீட்டிங் தான் போட்டாங்க. அதுலேயே எத்தனையோ பங்குகள் வந்து குபு குபு குபுன்னு மேலே வந்துட்டான். அப்படி மேலே வந்த பசங்க தான் 2 பேர். சந்துமா அப்படின்றது. சந்துமான்னு பேரை சொன்னாவே மனசு ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆயிடுது. ஸோ இந்த சந்துமாவும் ஒரு காலத்தில் அந்த நியூஸை வச்சுக்கிட்டு பெருசாக மேலே ஏறி இறங்கி அப்புறம் மறுபடியும் மேல் நோக்கி ஏறிய பங்கு தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இந்த சந்தூர் மேக்னைஸ் அப்படின்ற ஒரு ஷேர் வந்துருக்கு. அதே மாதிரி சர்தா எனர்ஜி அண்ட் மினரல்ஸ் அப்படின்ற பங்கு அந்த நியூஸுக்கு பிறகு பெரிய அளவில் வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். இவனு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து விழுந்திருக்கு. ஆக எதிர்கால பங்குகள் அப்படின்னு பல ட்ரேடர்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கக்கூடிய பங்குகளில் இது போன்ற மினரல் ஸ்டாக்ஸ் இருக்குது. இந்த மினரல் செக்டர் ஸ்டாக்கில் ஜாம்பவான் ஒருத்தர் இருக்கார். அது வேறு யாரும் இல்லை சிம்ரன், நம்மளுடைய ஜிஎம்டிசி அப்படின்ற ஒரு ஷேர் தான். போன வருஷம் இந்த ரேர் எர்த்து மெட்டீரியல் ரிலேட்டடாக பல்வேறு மீட்டிங்கள் ஆரம்பித்த உடனே பறந்த ஒரு பங்கு தான். கணக்கு பார்த்தோம்னா அதனுடைய ஏற்றம் என்பது கிட்டத்தட்ட ரூ. 300 கிட்டத்தட்ட ரூ. 1000 பக்கத்தில் போயிட்டு இப்போ அவனும் வந்து 200. ஸோ அப்போ இந்த மினரல் ஸ்டாக்குகளெல்லாம் வந்து வாழ்வா சாவா அப்படின்ற நிலை. ஸோ அந்த தீம் என்பது தொடர்ந்து மொமெண்டம் கொடுக்குமா அல்லது வீக்காகி கொஞ்சம் கீழே போயிட்டு திரும்பி வரானா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ ரேர் எர்த் மினரல் செக்டரில் என்ன ஒரு நியூஸ்னால், பல்வேறு பங்குகள் கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து தொட்டிருக்கான். அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இங்கே சப்போர்ட் எடுத்து இன்னொரு ரேலி கொடுக்குமா இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசனில், அல்லது கொஞ்சம் கீழே போயிட்டு அப்புறம் திருப்பி ரிவர்சல் போடுறானா அப்படின்றது
பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, பெரிய பெரிய இமயங்கள் சரிந்தன, திரும்பி மேல் நோக்கி வரல அப்படின்ற மாரி இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு. அவன் மேலேருந்து கீழே சரிவடைஞ்சவன் இன்னும் பெருசா திரும்ப முடியல. அதே மாரி இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் அப்படின்ற பங்கும் பெரிய லெவல்ல சரிவடைஞ்சவன், அவனும் ஒரு இமயம் தான். இமயம் சரிந்தது அப்படின்ற மாரி கீழே வந்தவன் இன்னும் திரும்பி ஏறல. ஆனா நீங்க மற்ற மேஜர் ஃபைனான்ஸ் அண்ட் பேங்க்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, நீங்க ஐசிஐசிஐ பேங்க் எடுத்து பாருங்க, கோட்டக் எடுத்து பாருங்க, பஜாஜ் ஃபைனான்ஸ் எடுத்து பாருங்க. அது போன்ற பிரபலங்கள் எல்லாமே கீழிருந்து மேல் நோக்கி வந்துட்டான். இவனுக்கு 2 பேர்த்துக்கு கரெக்ஷன் முடிஞ்சுதா? இல்ல இன்னும் தொடர்ந்து ஃபாலோ ஆயிட்டே தான் இருப்பானுங்களா என்னன்றது தெரியல. இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் அப்படின்றது வந்து ஒரு மேஜர் கிராஷாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஒரு முறை 20% கீழே கிராஷ் ஆயிட்டான். இந்த 2026ல. அந்த அளவுக்கு மறுபடியும் பெருசா கிராஷ் ஆகல அப்படின்னாலும், இன்னும் அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இவனால தாண்ட முடியல. அதே மாரி தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க். அவனும் ஒரு கட்டத்தில வந்து ஆல்மோஸ்ட் எத்தனை பெர்சன்டேஜ் மிக மோசமாக கீழே இறங்கினான் அப்படின்னு பார்த்தோம்னா, அவனும் ஒரு 24% பக்கம் ரொம்ப மோசமா கீழ இறங்கியிருக்கான். அந்த மோசத்த மறுபடியும் சார் இன்னும் சந்திக்கல. இருந்தாலும் தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை இன்னும் இவரு போய் தொடல. ஸோ இந்த ரிசல்ட் சீசன்ல பெருசா ஏதாவது ஏற்றம், இறக்கம் இருக்குமா? கரெக்ஷன் இருக்குமா? அல்லது கரெக்ஷன் முடிஞ்சு மேல ஏறுமா? அப்படின்னு பல ட்ரேடர்கள் வந்து அவங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல வச்சு வாட்ச் பண்ணக்கூடிய பங்குகள்ல, இது போன்ற பங்குகளும் பெரிய ஜாம்பவான்களும் இருக்கு. நண்பர்களே, அதே மாரி சமீபத்தில செய்தி உள்ள செக்டர்கள் அப்படின்னு பார்த்தா, டெக்ஸ்டைல் செக்டர்களும் செய்தி உள்ள செக்டர்கள் தான். இதில சமீபத்தில டிவிடெண்ட் கொடுத்த ட்ரைடன்ட் அப்படின்றது ஒரு குட்டியூண்டு ஷேர். அது அடுத்த மூவ் என்ன செய்யும்? அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்ல போன Q4 ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா, 102 கோடி லாபம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அதே மாரி 1633 கோடி சேல்ஸ் என்பது காமிச்சிருக்காங்க. ஸோ இவங்க எந்த ஒரு இடத்துலயும் பெருசா தொய்வு என்பது ஏற்படல. லாபத்தில கொஞ்சோண்டு கீழ இறங்கியிருக்கு. பட் இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு மாரி லாபத்த இன்கிரீஸ் பண்ணி காமிச்சிருக்கு. அப்போ Q1 ரிசல்ட்ஸ்ல ஏதாவது ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை நடத்துமா? நடத்தாதா? அப்படின்னு பார்க்கக்கூடிய பங்குகள்ல இந்த ட்ரைடன்ட் அப்படின்ற ஒரு ஷேர் இருக்கு. இதில 2 நியூஸ் என்ன அப்படின்னா, இவங்க டிவிடெண்ட் கொடுத்த ஒரு பங்கு, அதே மாரி சமீபத்தில 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டிய ஒரு பங்காகவும் இருக்கு. சமீபத்தில இவன் எப்பல்லாம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டியிருக்காங்களோ, அப்பல்லாம் இவன வச்சு செஞ்சிருக்காங்க. கீழ அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா இப்ப தான் ட்ரேட் டீல் ஒப்பந்தம் சம்பந்தமாக முன்னேற்றம் வருகிறது. டெக்ஸ்டைல் பிசினஸ் கொஞ்சம் ரிவைவல் ஆகுது அப்படின்ற மாரிலாம் பல்வேறு செய்திகள் வர்றதுனால, இந்த ட்ரைடன்ட் இந்த முறையாவது சக்சஸ் ஆக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ தாண்டுமா? இல்லையா? அப்படின்றதான் ஒரு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. அதுவும் இல்லாம ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாமே டக்குன்னு தான் நடந்துரும். மேல போறதா இருந்தாலும் நம்மளுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும். கீழ விழுந்ததுக்கப்புறமும் தான் நம்மளுக்கு கீழ விழுந்துருச்சு அப்படின்ற மாரியும் தெரியும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல அடுத்தது இவன் என்ன செய்ய போறான் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கோபுரத்தில் முட்டை போடும் அழகு அப்படின்ற மாரி பல ட்ரேடர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இப்படி ஒரு உச்சியில கொண்டு போய் ஒரு முட்டைய போட்டு நிறுத்துனா, அந்த முட்டை எப்படி நிக்கும்? அது மாதிரி இந்த ஐநாக்ஸ் கிரீன் அப்படின்ற ஒரு பங்கு. இவங்க வந்து ரினியூவபிள் செக்டர்ல பெரிய ஹீரோவா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு திடீர்னு அப்பப்ப மிகப்பெரிய கோபுரங்கள் வச்சு, அது மேல முட்டைய வச்சு எப்படி சரிவடைஞ்சு விழுகுமோ, அதே மாரி சரிவடைந்து விழுந்திருக்கிறது. இங்க பார்த்தீங்களா, சமீபத்தில இது செஞ்சிருக்கக்கூடிய வேலைகள் ஐநாக்ஸ் கிரீன் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 முறை நல்லபடியாக மேல வந்தவன். ஆனா சரிவடைந்து விட்டான். இப்ப அடுத்தது ரிசல்ட் சீசன்ல இந்த ஸ்டாக்ல இப்போதைக்கு என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டிய ஒரு பங்குகள் அப்படின்ற செய்திகள்ல இதுவும் வருது. இதனுடைய சமீபத்திய குவார்ட்டர்கள்ல வளர்ச்சி அப்படின்னா, சமீபத்திய குவார்ட்டர்கள்ல வளர்ச்சி இல்ல. ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடி லாஸ் மேக்கிங் கம்பெனியாக சுத்திக் கொண்டிருந்த ஒரு பங்கு. தற்போது 25 கோடி, 28 கோடி அப்படின்ற லாபத்த ஸ்டேபிள் பண்ணியிருக்கு. இங்கிருந்து மறுபடியும் வளருதா இல்லையா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததாக ஒரு செய்தி ஒரு சரக்கு கம்பெனில இன்னைக்கு சனிக்கிழமை வேற. அத வேற ஞாபகப்படுத்துறியே தியாகு அப்படின்ற மாரி. இது தள்ளாட்டம் 5 அட்டெம்ப்ட்கள் அடிச்சும் தள்ளாட்டம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சரக்கு கம்பெனி தான் இந்த யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு. இந்த யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் அப்படின்ற ஷேர் ஏன் சமீபத்தில 52 வீக் லோ வந்தது? ஏன் மறுபடியும் மேல ஏறுறான்? அப்புறம் ஏன் மறுபடியும் தள்ளாட்டம் போடுறான் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்னா பார்த்துட்டே வருவோம்.
சமீபத்தில 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை 4 அட்டெம்ப்ட்கள் என்பது தாண்டியிருக்கு. இல்ல 5 அட்டெம்ப்ட்கள் தாண்டியிருக்கு. இந்த 5 அட்டெம்ப்ட்களிலுமே அவனுடைய பழைய ஹைய இந்த யுனைட்டட் ஸ்பிரிட்ஸ்னால தாண்ட முடியல. இனி இந்த 2026 பொறந்திருக்கு. பல பேர் ரெசல்யூஷன் எடுத்திருப்பாங்க. எல்லாமே ஃபெயிலியர் தான் ஆயிருக்கும். அதனால மறுபடியும் இந்த யுனைட்டட் ஸ்பிரிட்ஸ் ஒரு முழு வேச்சோட ஒரு 5வது முறையாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டியிருக்கு. மறுபடியும் இந்த ரவுண்டுலயாவது இது சக்சஸ் பண்ணுமா, எழுந்து நிக்குமா, அல்லது மறுபடியும் கீழ விழுந்துருமா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். கரெக்ட்டா ரிசல்ட் சீசன் வேற வருதுங்களா? அதனால பல ட்ரேடர்கள் ஸ்ட்ராட்டஜி போடுறதுக்கு ஏதாவது பெருசா ஏறி, பெருசா இறங்கக்கூடிய பங்குகள் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாரி வாட்ச் லிஸ்ட்ல வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இந்த ட்ரேடர்கள் கவனிக்கக்கூடிய பங்குகள்ல இந்த யுனைட்டட் ஸ்பிரிட்ஸ் அப்படின்ற பங்கு ஒண்ணா வருது. நண்பர்களே, கடைசியாக வாழ்வா சாவா அப்படின்ற நிலைமையில பல்வேறு ட்ரேடர்கள் என்ன நிலைமையில இருக்காங்கன்னா, இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் சுமாரா குடுத்தா நாங்க என்ன பண்றது அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு லிண்டே இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு. அவனுடைய செக்டர்ல அவன் ஒரு பெரிய ஆள் தான். ஆனா திடீர்னு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா, 85 கோடி தான் லாபம் அப்படின்ற மாரி ரிசல்ட் குடுத்திருக்காங்க. அவங்களுடைய சேல்ஸ்லயும் பல்வேறு குவார்ட்டர்களாக வளர்ச்சி அடையவே இல்ல. இந்த 600 கோடி, 700 கோடி என்பதெல்லாம் 2023லயே பண்ணிட்டான். இப்ப 2026 வரைக்குமே 700 கோடி, 614 கோடின்னு தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படி இருந்துமே எனக்கு தெரிஞ்சு பெருசா கிராஷ் ஆகாத பங்குகள், சுமாரான ரிசல்ட் தான். குரோத்தே இல்ல. ஆனா பெருசா கிராஷ் ஆகாத பங்குகள் அப்படின்றதுல இந்த லிண்டே இந்தியா அப்படின்ற பங்கு ஒண்ணு இருக்கு. சமீபத்தில இந்த பங்கு 2 முறை கிராஷ் ஆயிருக்கு. இப்ப 3வது முறை ரிசல்ட் சீசன்ல இந்த பங்கு என்ன செய்யும் அப்படின்னு பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி நண்பர்களே, எப்படியே நம்மளுடைய மார்க்கெட் கிராஷ் அல்லது மார்க்கெட் பிளட் பாத் என்பது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடக்காம போயிடுச்சு. நல்ல வேளை தப்பித்தோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான் நம்மளுக்கு. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.